யோசிச்சு பாருங்க. வோக் பத்திரிகையோட அட்டைப்படத்துல வர்ற ஒரு மாடல் திடீர்னு இரண்டாம் உலகப் போரோட நடுவுல கையில ஒரு கேமராவோட நிக்கிறாங்க. இதுதான் லீ படத்தோட ஒரு நேராழ்மான உண்மை கதை. ஃபேஷன் உலகத்தோட உச்சியிலிருந்து போரோட கோரமான பக்கத்தை இந்த உலகத்துக்கு காட்டின ஒரு பெண்ணோட பயணத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். ஏன் இது முக்கியம்? அதெல்லாம் வெறும் போட்டோஸ் தானே. படத்தோட ட்ரெய்லர்ல வர்ற இந்த ஒரு கேள்வி சும்மா கேட்டுட்டு போற கேள்வி இல்ல. இதுதான் படத்தோட ஆன்மாவே. ஒரு போட்டோங்கிறது வெறும் பேப்பரா, இல்லனா சரித்திரத்தோட ஒரு அழிக்க முடியாத சாட்சியா? இந்த கேள்விக்கான பதில தான் லீ மில்லர் தன்னோட வாழ்க்கை மூலியமா தேடினாங்க. இந்த முழு கதையையும் நாம 4 முக்கியமான கேள்விகள் மூலமா புரிஞ்சுக்க போறோம். முதல்ல, யார் இந்த லீ மில்லர்? அவங்க வாழ்ந்த அந்த 2 வெவ்வேறு உலகங்கள் என்ன? 2வது, படத்துல அவங்க கதையை எப்படி சொல்லியிருக்காங்க? 3வது, இந்த ஆச்சரியமான கதைய படமா எடுக்கிறதுக்கு பின்னால எவ்ளோ பெரிய போராட்டம் நடந்திருக்கு? கடைசியா, வரலாற்றுல மறைஞ்சு போன அவங்களோட பக்கம் எப்படி மறுபடியும் வெளிச்சத்துக்கு வந்துச்சு? சரி, வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே, நம்ம முதல் கேள்விக்கு வருவோம். யார் இந்த லீ மில்லர்? ஒரு ஃபேஷன் ஐகான் எப்படி ஒரு போர் நிருபரா மாற முடியும்? அவங்க வாழ்க்கையில இருந்த அந்த நம்பவே முடியாத முரண்பாட்டை முதல்ல புரிஞ்சுக்கலாம் வாங்க. லீ மில்லரோட வாழ்க்கையில 2 துருவங்கள் இருந்துச்சு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாரிஸ்ல ஆர்டிஸ்ட்ஸ் கூட ஒரு பொஹீமியன் லைஃப், இன்னொரு பக்கம் குண்டு சத்தத்துக்கும் மரண ஓலத்துக்கும் நடுவுல கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல நடக்கிற கொடூரங்களை போட்டோ எடுக்கிற ஒரு போர் நிறுவர். இந்த 2 உலகத்துக்கும் நடுவுல வாழ்ந்ததுதான் லீ மில்லரோட வாழ்க்கை. இந்த மாற்றம் ஒரே நாள்ல நடந்துடல. 1930கள்ல பிரான்ஸ்ல ஒரு சுதந்திரமான கலைஞரா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா போர் ஆரம்பிச்சதும் உடனே லண்டனுக்கு வந்து வோக் பத்திரிகைக்காக அங்க நடந்த குண்டு வீச்சுகளை போட்டோ எடுக்க ஆரம்பிச்சாங்க. அமெரிக்கா போருக்குள்ள வந்தப்போ அவங்களும் களத்துல குதிச்சாங்க. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட போர் நிருபரா வரலாற்றோட பக்கங்களை தன்னோட கேமரா மூலமா எழுத ஆரம்பிச்சாங்க. சரி, இப்போ படம் எதை பத்தி பேசுதுன்னு பாப்போம். 2ஆம் உலகப் போரோட எந்த பக்கங்களை லீ மில்லரோட கண்கள் வழியா இந்த படம் நமக்கு காட்டுது? இந்த படம் நம்மள நேரா போர்க்களத்துக்கே கூட்டிட்டு போகுது. லண்டன்ல விழுகிற குண்டுகள்ல ஆரம்பிச்சு நார்மாண்டி கடற்கரை வழியா புக்கன்வால்ட், டாக்கோ மாதிரி கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல நடந்த கொடுமைகள் வரைக்கும் அவங்களோட பயணம் நம்மள உலுக்குது. கடைசியா போரோட வெற்றியை குறிக்கிற மாதிரி ஹிட்லரோட பாத்டப்ல அவங்க உட்கார்ந்திருக்கிற அந்த ஃபேமஸான போட்டோவோட படம் உச்சத்தை தொடுது. எனக்கு அதை பார்க்கவே பிடிக்கலன்னாலும் நான் கண்ணை மூடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். இந்த ஒரு வரி அவங்க எவ்ளோ மன அழுத்தத்துல இருந்தாங்கன்னு மட்டும் சொல்லல, அவங்களோட கடமை உணர்ச்சியும் காட்டுது. அந்த கொடுமைகளை போட்டோ எடுக்கிறது வெறும் வேலை இல்ல, அது எதிர்காலத்துக்கான ஒரு எச்சரிக்கை, ஒரு சாட்சியம். அவங்க ரொம்ப ஆழமா நம்பினாங்க. ஸ்கிரீன்ல லீ மில்லர் ஒரு போரை சந்திச்சாங்கன்னா, ஸ்கிரீனுக்கு பின்னாடி நடிகை கேட் வின்ஸ்லெட் ஒரு பெரிய போராட்டமே நடத்திருக்காங்க. லீயோட கதைய உலகத்துக்கு கொண்டு வரதுக்காக அவங்க பட்ட அந்த 8 வருஷ கஷ்டத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். ஆமா, 8 வருஷம். லீ மில்லரோட கதை மேல கேட் வின்ஸ்லெட்டுக்கு இருந்த நம்பிக்கை தான் இந்த படம் உருவாக ஒரே காரணம். ஆனா இந்த 8 வருஷ பயணம் அவ்ளோ சுலபமா இல்ல, நிறைய சவால்கள். கேட் வின்ஸ்லெட்டோட அர்ப்பணிப்பு உண்மையிலே அபாரமானது. ஃபண்டிங் பிரச்சனை வந்தப்போ தன்னோட சொந்த பணத்தை கொடுத்து 2 வாரத்துக்கு ஷூட்டிங்க நிறுத்தாம பாத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கதையெல்லாம் யார் பாப்பான்னு கேட்ட ஆண் முதலீட்டாளர்களையும் சமாளிச்சாங்க. ஷூட்டிங்கோட முதல் நாளே முதுகுல அடிபட்டாலும் அதை பொருட்படுத்தாம நடிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல மரியன் கோட்டிலாட் மாதிரி பெரிய நடிகர்களுக்கு அவங்களே பர்சனலா ஃபோன் பண்ணி கடிதம் எழுதி படத்துல நடிக்க சம்மதிக்க வச்சிருக்காங்க. இது வெறும் நடிப்பில்ல, ஒரு தவம்னே சொல்லலாம். இவ்ளோ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்துக்கு என்ன மாதிரியான வரவேற்பு கிடைச்சது? லீ மில்லருங்கிற ஒரு ஆளுமைய இதை எப்படி மறுபடியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சு? அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சதா? கண்டிப்பா கிடைச்சது. ராட்டன் டொமேட்டோஸ்ல 153 விமர்சகர்கள்ல 68% பேர் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்திருக்காங்க. இதுக்கு பொதுவா நல்ல வரவேற்புன்னு அர்த்தம். குறிப்பா லீ மில்லராவே வாழ்ந்திருந்த கேட் வின்ஸ்லெட்டோட நடிப்பை எல்லாரும் கொண்டாடினாங்க. வசூல் ரீதியாவும் படம் ஒரு பெரிய ஹிட். உலக அளவுல $24.6 மில்லியன் கலெக்ட் பண்ணி ஸ்கை யூகே நிறுவனத்தோட படங்களிலேயே அதிக வசூல் செஞ்ச படங்கிற சாதனையும் படைச்சது. அது மட்டும் இல்லாம கோல்டன் குளோப், பாஃப்டா மாதிரி உலகத்தோட பெரிய விருதுகளுக்கும் இந்த படம் நாமினேட் ஆச்சு. குறிப்பா சிறந்த நடிகைக்காக கேட் வின்ஸ்லெட்டும், சிறந்த பிரிட்டிஷ் படமாவும் இது அங்கீகரிக்கப்பட்டுச்சு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. இவ்ளோ சாதனைகள் செஞ்சு வரலாற்றோட முக்கியமான தருணங்கள்ல பங்கெடுத்த ஒருத்தரோட கதை எப்படி கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலம் யாருக்குமே தெரியாம போச்சு? எப்படி அவங்க வரலாறுல இருந்து காணாம போனாங்க? இதுக்கான பதில் எங்க இருந்துச்சு தெரியுமா?
அவங்க வீட்டு பரண்ல இருந்த ஒரு தூசி படிஞ்ச பெட்டில. 1977ல லீ மில்லர் இறந்த பிறகு அவங்க மகன் ஆண்டனி பென்ரோஸ் அந்த பரண சுத்தம் செய்யும்போது அங்கிருந்த பழைய பெட்டிகளை தொறந்து பார்த்தாரு. உள்ள ஆயிரக்கணக்கான போட்டோஸ், நெகட்டிவ்ஸ், கடிதங்கள். அப்போதான் தன் அம்மாவோட இன்னொரு பக்கத்தையே அவரு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவரோட அந்த கண்டுபிடிப்பு தான் தி லைவ்ஸ் ஆஃப் லீ மில்லருங்கிற புத்தகமா வந்து இன்னைக்கு நாம பாக்குற இந்த படத்துக்கும் காரணமா அமைஞ்சிருக்கு. படத்துல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, தன்னோட அம்மாவோட கதைய கண்டுபிடிச்ச அந்த மகனோட பார்வையில தான் இந்த படம் நகருது. படம் முழுக்க லீ மில்லருக்கும் அவங்க மகன் ஆண்டனிக்கும் நடுவுல நடக்கிற ஒரு கற்பனையான இன்டர்வியூ மாதிரி தான் கதை சொல்லப்பட்டிருக்கு. இது அந்த தாய் மகன் உறவோட ஆழத்தை ரொம்ப அழகா காட்டுது. லீ மில்லரோட கதை நமக்கு ஒன்னு மட்டும் நல்லா புரிய வைக்குது. நமக்கு தெரியாத, சொல்லப்படாத எத்தனையோ கதைகள் வரலாற்றோட ஏதோ ஒரு மூலையில இன்னும் ஒளிஞ்சிருக்கலாம். அப்போ வரலாறு இன்னும் இது மாதிரி எத்தனை மறைக்கப்பட்ட நபர்களை தனக்குள்ள வச்சிருக்கு? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.